Dear teachers, welcome to JS and English Learning. We are with Unit 6 of the revised PGTRB syllabus and we are discussing Walt Whitman's Out of the Cradle, Endlessly Rocking. It is a free verse poem, we know that. And this poem deals with the loss of a bird, the experiences of the loss of the he bird. There was a he bird and there was a she bird, and the he bird lost its mate. And the bird tried to talk to the various elements of nature. இயற்கையில இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸ் கிட்டையும் ஒரு கூப்பாடு ஒரு கூக்குரல் வைக்கிறது அந்த ஆண் பறவை அந்த இணை பறவை காணவில்லை என்பதற்காக. அப்ப ஒரு சின்ன பிள்ளையா நம்ம போயிட்டு அதை பார்த்திருக்கிறாரு. அந்த பேர்டினுடைய அந்த ஒரு cry made a lasting impact on him. And later, he is able to connect that bird's experience with his own personal losses. And அந்த மெமரியை அவர் ரீவிசிட் பண்ணி ஒரு போயம் எழுதி இருக்கிறார். இப்ப நமக்கு எந்த இடத்துல விட்டுருக்காங்க அப்படின்னா, எந்த இடத்துல நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த he bird she bird they were two அப்படின்னு சொல்லப்பட்ட இடத்திலிருந்து இப்ப அந்த ரெண்டு பறவைகள் ஒரு பறவை என்ன பண்ணது இறந்து போய்விட்டது. அப்ப அந்த ஒரு பறவை தன்னந்தனியாக அலைந்து தெரிந்தது. அதனுடைய ஃபீலிங்ஸ் என்ன அப்படிங்கிறத தான் நமக்கு போயட் வந்து ரொம்ப அளவுக்கு என்ன பண்ணியிருக்க டெவலப் பண்ணியிருக்கிறார் இந்த போயத்துல. அண்ட் ஹியர் வி ஆர் வித் லைன் நம்பர் 52. Blow, blow, blow. Blow up sea winds along Pomanac shore. I wait till you blow my mate to me. And this, இந்த ஒரு 3 லைன் பாத்தீங்கன்னா, it is he birds singing. அந்த he bird, அந்த மேல் பேர்ட் இருக்கு இல்லையா, அந்த மேல் பேர்டு வந்து என்ன பண்ணிருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, it is addressing the wind. எதை அட்ரஸ் பண்ணுது? Wind. Okay. அப்ப டைரக்ட் அட்ரஸ் டு சம்திங் இஸ் கால்ட் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் படி அதை என்னன்னு சொல்றோம்? apostrophe. அப்போஸ்ட்ரஃபி. அப்ப இங்க ஒரு அப்போஸ்ட்ரஃபிய ஆத்தர் எம்ப்ளாய் பண்ணியிருக்கிறாரு. அந்த ஹீ பேர்ட் வந்து விண்டை பார்த்து பேசுவதாக அமைத்திருக்கிறார். அப்ப என்ன சொல்லுது? the bird வந்து இட் இஸ் இன் intense longing to meet his mate. அது ரொம்ப ஆவலோடு இருக்கிறது. தன்னுடைய இணை பறவை எங்கேயோ போயிருக்கு, பெண் பறவை எங்கேயோ போயிருக்கு. அந்த ஜோடி பறவை வழி தெரியாம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதனால என்ன சொல்லுது? காத்துக்கிட்ட நீ திருப்பியும் இங்கே வா, அவளை இங்க கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லுது. இப்ப இந்த ப்ளோ 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 எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆஸ் யூ லைக் இட் அப்படிங்கிற ஒரு பிளே வில்லியம் ஷேக்ஸ்பியர் எழுதின ஆஸ் யூ லைக் இட், அந்த பிளேல இந்த லைன் அப்பியர் ஆகுது. ப்ளோ ப்ளோ ப்ளோ. இப்ப உங்களுக்கு ஹோம்ஒர்க் இருக்கு. ஆஸ் யூ லைக் இட்ல whose utterance is blow blow blow, what is the context நீங்க கண்டுபிடிச்சு வச்சீங்கன்னா God will bless you with one question in PGTRB exam. ஒருவேளை அந்த அல்யூஷனை வந்து எந்த ஒர்க்கு யாரு சொன்னது யார் அட்டர் பண்ணது அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். அதை நீங்க கண்டுபிடிச்சு வச்சுக்கோங்க. நமக்கு என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இந்த ப்ளோ 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 இஸ் அன் அல்யூஷன் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிட்டு போறேன். நீங்க மற்றதை தேடி கண்டுபிடிங்க. எதுக்காக சார் அந்த அல்யூஷன் நீங்க பயன்படுத்தியிருக்காரு அப்படின்னா, ஆஸ் யூ லைக் இட்லையும் இட் ஸ்பீக்ஸ் அபவுட் த ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆஃப் த ஸ்பீக்கர். அந்த ஸ்பீக்கர் வந்து ரொம்ப ஏதோ ஒன்றை எதிர்பார்த்து இருக்கிறார். அந்த எதிர்பார்த்த விஷயம் நடக்கல. அதனால என்ன பண்ணியிருக்கார்? மனம் உடைந்து இருக்கிறார். அந்த மனம் உடைந்த நிலை அப்படியே அந்த குரலில் தென்படுகிறது. அதே மாதிரிதான் இங்க பாத்தீங்கன்னா, இந்த பறவை மனம் உடைந்து போனது. எதனால? அந்த இணை பறவை வரவில்லை. அதனால காத்துக்கிட்ட சொல்லுது, நான் அவளுக்காக இங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னுடைய இணை பறவையை என்கிட்ட கூட்டிட்டு வா, நான் வந்து பாமனக் ஷோர்ல இருக்கிறேன். நீ அவளை கொண்டு போய் கூட்டிட்டு வா, நான் ரொம்ப வெயிட்டிங்ல இருக்கிறேன். Look at the repeated words. I wait and I wait till you blow my mate to me. நான் வெயிட் பண்ணுவேன். எது வரைக்கும் வெயிட் பண்ணுவேன்னா, நீ அவளை என்னிடம் அழைத்து வரும் வரையிலும் நான் வெயிட் பண்ணுவேன். எவ்வளவு இன்டென்ஸ் லாங்கிங் பாருங்களேன். when you lose somebody you keep waiting for the person. அப்ப அந்த ஒரு ஃபீலிங், ஒரு டிஸ்டர்ப்டு மைண்ட் செட்ல தான் அது பரவி இருக்கு. Is the information clear, teachers? Yes, sir.
இப்போ அந்த பறவை என்ன நிலையில இருந்தது, எங்க உட்கார்ந்து இருந்தது அப்படிங்கறத நமக்கு ஒரு விஷுவல் இமேஜரியா கொடுக்கிறார் ஆத்தர். எஸ், when the stars glisten, இது ஒரு நைட் டைம். அந்த நைட் டைம்ல அந்த அந்த நட்சத்திரங்கள் மின்னிக் கொண்டிருந்த பொழுது, ஆல் நைட் லாங் ஆன் த prong of Mars scalloped stake. ஆல் நைட் அப்படின்னா இரவு முழுவதும் அந்த பறவை என்ன செய்து கொண்டிருந்தது, அங்கே அமர்ந்திருந்தது. எங்கே அமர்ந்திருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடல் கரையில் இருக்கக்கூடிய அந்த உட்டன் ஸ்டேக்ல உட்கார்ந்துட்டு அந்த பறவை கத்தி கொண்டு இருந்தது. ஒரு ஹார்பர் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் நீங்க இமேஜின் பண்ணிக்கணும். அந்த ஹார்பர் மாதிரி ஸ்ட்ரக்சர்ல எட்ஜில் யாருமே இல்லாத நேரத்தில் அந்த பறவை உட்கார்ந்து அந்த காத்தை நோக்கி கதறி கொண்டு இருந்தது. அவளை கூட்டிட்டு வாங்க, நீ எங்கே என் அன்பே, நீ என்றி நான் எங்கே அப்படின்னு சொல்லி பாட்டு பாடிக்கிட்டு இருக்கு. வா சீக்கிரம் வா அப்படின்னு பாட்டு பாடிக்கிட்டு இருக்கு. அப்போ நமக்கு வந்து அப்படியே செட்டிங் என்ன கொஞ்சம் டெவலப் பண்றாரு, ஒரு விஷுவல் இமேஜரி கொடுக்குறாரு, ஒரு காட்சிப்படுத்தல். என்ன சொல்றாரு பாருங்க, அங்க அந்த உடன் பிளான்ஸ் மேல எது வந்து அடிச்சிச்சு அப்படின்னா, the waves were slapping on the wood. அப்படியே அந்த அலைகள் வந்து அந்த எட்ஜில் அப்படி அடிச்சு தண்ணி தெரிக்குது. So waves slapping, normally the slap அப்படிங்கிற வேர்டு வந்து இட் இஸ் அசோசியேட்டட் வித் ஹியூமன் பீயிங்ஸ். அது ஒரு ஹியூமன் ஆக்ஷன். ஆனா வேர்ட்ஸ் வேவ்ஸ் ஸ்லாப்பிங் அப்படிங்கிறதும் ஒரு காமன் ஆக்ஷன் தான். பட் ஒருவேளை அது ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சா யோசிச்சு பார்த்தா இட் இஸ் பர்சானிஃபிகேஷன், வயலண்ட் ஆக்ஷன் அப்படி நீங்க எடுத்துக்கலாம். அந்த இடத்துல யார் உட்கார்ந்துருக்கா? The he-bird was seated. Sat the lone singer, wonderful, causing tears. Right? அப்போ அந்த he-bird வந்து it is personified into a lone singer, ஒரு தனியாக இருக்கிறது. இன்னொரு விதத்துல பாத்தீங்கன்னா இட்ஸ் ஆல்சோ a metaphor. Metaphorical comparison is implied here. என்ன மெட்டஃபர், என்ன கம்பேரிசன் யூஸ் பண்ணியிருக்காங்க? The bird is metaphorically compared to a lone singer. யாருமே இல்லாத டீ கடையில யாரு கடா டீ ஆத்திக்கிட்டு இருக்கிற அப்படிங்கிற மாதிரி யாரும் இல்லாத இடத்தில் இந்த பறவை அமர்ந்து கொண்டு தனது இணை பறவையை அழைத்து கொண்டிருக்கிறது. நீ வா நீ வா அப்படின்னு கூப்பிட்டு இருக்கு. Did you understand what is the condition of the bird? அது சந்தோஷமா இருக்கா, சோகமா இருக்கா, அழுதுகிட்டு இருக்கா அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா என்ன பண்ணிட்டு இருந்தது அந்த பறவை? Sorrow. It was sorrowful with lot of tears. அதுவும் அழுவுது. அதை பார்க்கும்போது it also causes tears to the onlooker. பார்த்து நம்மளும் கதறி கதறி அழுகுற அளவுக்கு அந்த பறவை அழுது கொண்டு இருந்தது. அந்த பறவை என்ன பண்ணிட்டு இருந்தது? லைன் 59-60 சொல்றாரு, he called on his mate, he poured forth the meaning which I of all men knew. அந்த பறவை உட்கார்ந்து தன்னுடைய இணை பறவையை கூப்பிட்டு கொண்டிருந்தது. அது என்ன பண்ணிட்டு இருந்தது? ஏதோ ஒரு மைண்ட்ல இருக்கக்கூடிய விஷயத்த வெளியில சொல்லிச்சு. மற்ற மனிதர்களுக்கு இது புரிந்து இருக்காது. ஏன் அப்படின்னா அவங்க அந்த அளவுக்கு இயற்கையோடு இயந்த வாழ்க்கை வாழவில்லை. ஆனா எனக்கு அது புரிஞ்சுச்சு. ஏன்? பிகாஸ் ஐ கன்சிடர் த பேர்ட் டு பி மை பிரதர். இவர் ஒரு டிரான்சென்டென்டல் பிலாசபர், இயற்கையோடு இணைந்து வாழக்கூடியவர். அப்ப இயற்கை என்ன சொல்லுது, அது என்ன மீனிங் கம்யூனிகேட் பண்ண விரும்புது, என்ன மைண்ட் செட்ல இருக்குது, என்ன ஃபீலிங் லெவல்ல இருக்குது அப்படிங்கிறது இவருக்கு மட்டும் புரிந்தது. அடுத்தது அதை அஃபர்ம் பண்றாரு பாருங்க, அடுத்த லைன் 61ல அதை உறுதிப்படுத்துறாரு. எஸ் மை பிரதர், ஐ நோ. நீ என்ன சொல்ல வந்தன்னு எனக்கு புரிந்தது. மற்ற இந்த உலகில் இருக்கக்கூடிய மற்ற அனைவருக்கும் இது புரியாது. ஏன்னா they are indifferent to your feelings and emotions, but I know you. நான் என்ன பண்ணாராம் அந்த ஃபீலிங்ஸை? he has treasured every note of the bird's cry. அந்த பேர்டினுடைய ஹாப்பி நோட்டையும் ரெக்கார்ட் பண்ணி இருக்கிறாரு, இந்த சேட் நோட்ஸையும் ரெக்கார்ட் பண்ணி இருக்கிறாரு. Okay, for more than once dimly down to the beach gliding silent, okay, blending myself with the shadow, recalling now the obscure shape. இப்போ அவர் பிரசன்ட்டுக்கு வர்றாரு. கடந்த காலத்தில் இந்த பறவையை பார்த்தா, இப்பொழுது அதே மாதிரி நடு இரவில் அந்த பாமனக் ஷோருக்கு போறாரு. அதே மாதிரி சின்ன குழந்தை மாதிரியே என்ன பண்றாரு, யாருக்கும் தெரியாமல் அந்த இடத்திற்கு போகிறார். அங்க போகும் பொழுது அவர் சின்ன வயசுல பார்த்த காட்சிகள் இப்படியே அப்படியே அவர் கண்முன்னே வந்து போகின்றன. ஓகே, திருப்பி அவர் குழந்தையாவே மாறிட்டார். அந்த
அந்த அனுபவத்தை மீண்டுமாக அவர் வாழ்ந்து பார்க்கிறார். எப்படி சொல்றாரு பாருங்க, the white arms out in the breakers tirelessly tossing, the white arms underline பண்ணி வச்சுக்கோங்க. இந்த what does the what is the figure of speech employed here? The white arms எதை குறிக்கும்? white armsங்கிறது waves. The white arms refers to the waves, huh? Yes, sir. Yeah, the white arms out in the breakers tirelessly tossing, that refers to the waves. இந்த இடத்துல waves னு போட்டுக்கோங்க. So இந்த இடத்துல என்ன figure of speech யூஸ் பண்ணி இருக்கிறாரு? white arms. சினக்டக்கி வருமா? சினக்டக்கி வருமான்னு கொஞ்சம் அப்படியே யோசிச்சு பாருங்களேன். சினடக்கினா ஒரு உடலில் ஒரு அங்கம், அதுதான் சினக்டக்கி. ஆனா சம்திங் இஸ் அசோசியேட்டட் வித் சம்திங். ஆனா இங்க பாத்தீங்கன்னா வேவ்ஸ் ஆர் பெர்சானிஃபைடு அப்படின்னு ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் தட் இஸ் எம்ப்ளாய்டு இஸ் பெர்சானிஃபிகேஷன். ஹியூமன் அட்ரிபியூட் கொடுக்குறாரு. ஆர்கியூ அப்படியே சின்னதாக அப்படி யோசிச்சு பாருங்களேன், லாஜிக் பாருங்களேன். ஒயிட் ஆர்ம்ஸ் அப்படிங்கிறது ஹியூமன் பீயிங்ஸ் மட்டும்தான் இருக்கும், அந்த கடல்களிடம் இருக்காது. அந்த கடலை வந்து ஒரு மனித உடலாக உருவகப்படுத்தி அதுதான் பர்சானிபிகேஷன் சொல்றோம். அதுக்கு ஒயிட் ஹேண்ட்ஸ் இருக்கிற மாதிரி அதுக்கு ஒரு காட்சிப்படுத்துறார். ஸோ பேசிக்கலி இட் இஸ் பர்சானிபிகேஷன். அப்புறம் தான் உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா சினக்டக்கி வரும். Okay, what teachers? Were you able to understand the logic behind this figure of speech I would say analysis? Yes, sir. Yeah. அதுக்கப்புறம் பாருங்க line number 67, 68ல I with bare feet, a child, the wind wafting my hair. அவருடைய காத்து வந்து அப்படியே அவருடைய தலைமுடி வந்து காத்தில் அசைகிறது. என்ன பண்றாரு? அவர் நின்று he was listening long and long. Listen to keep. எதுக்காக அந்த பறவையினுடைய அந்த அழுகுரலை இவர் கேட்டார் அப்படின்னு பாத்தீங்கன்னா the purpose is mentioned here. Listen to keep. அதை மறக்கிறதுக்காக இல்ல, அல்ல sympathize பண்றதுக்காக இல்ல. He wanted to treasure it. First to record it. அப்படியே மைண்ட்ல ரெக்கார்ட் பண்ணிக்கணும். பின்னாடி to sing it. And now to translate it. Following you, my brother. Who is his brother அப்படின்னு கொஸ்டின் கேட்டா it is the he bird. he bird கிட்ட சொல்றாரு, அன்னைக்கு நீ வந்து கத்தி கதறிக்கிட்டு இருந்த, நான் கேட்டேன். எதுக்கு கேட்டேன்? என் மனசுக்குள்ளார அதை வந்து நான் என்ன பண்ணணும்? ட்ரெஷர் பண்ணி வைக்கணும். பிற்காலத்துல அதை கவிதையாக மாற்ற வேண்டும். இப்ப அதை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். நான் வந்து உன்னுடைய ஃபீலிங்ஸை ஒரு யூனிவர்சல் ஃபீலிங்கா நான் இன்டர்பிரேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றது. இப்ப ஆட்டோமேட்டிக்கலி வி மூவ் ஆன் டு த பேர்ட். அந்த பேர்டினுடைய அழுகுரல் எப்படி இருந்தது அப்படிங்கும்போது நவ் த பேர்ட் ஹீ பேர்ட் தானே டீச்சர்ஸ்? எந்த பேர்ட் வந்து இதுல உயிரோட இருக்கு? He bird. He bird is very much alive. அப்ப he bird பாருங்களேன் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா it is addressing the waves. அந்த கடல் அலைகள் வந்து அந்த கரையை அப்படியே தொட்டுக்கிட்டே போயிட்டு இருக்கு, இறைச்சலோட வந்துகிட்டு இருக்கு. அப்ப அந்த அலை, ஒரு அலை வருது, அதுக்கு பின்னாடி இன்னொரு அலை வருது. அப்ப இந்த பறவை என்ன பண்ணுது அப்படின்னா அந்த அலைகளை வந்து ஆண் பறவையாகவும் பெண் பறவையாகவும் என்ன பண்ணுது அப்படியே யோசிச்சு பார்க்குது. ஆண் பறவை ஒரு பெண் பறவை முன்பு வர ஆண் பறவை பின்னாடியே போகும். அப்ப என்ன சொல்லுது? இப்ப நீங்க எல்லாம் பாருங்க எப்படி ஜாலியா இருக்கிறீங்க. இப்ப பெண் பறவை போகும்போது ஆண் பறவை பின்னாடியே போறீங்க, உங்க இன்டிமேட்டா இருக்கிறீங்க, ஒருத்தரை தொட்டுக்கிறீங்க, டச் பண்ணிக்கிறீங்க, கிஸ் பண்ணிக்கிறீங்க. ஆனா எனக்கு அந்த ஒரு பாக்கியம் இல்லாம போச்சு. எங்க போயிட்டா என்னுடைய she bird? That is the cry of the he bird here. இங்க பாருங்களேன், soothe, close on its wave, soothes the wave behind, and again another behind, embracing and lapping each one close. But
not but my love soothes not me, not me. அவ்வளவுதான். அதாவது அங்க அந்த வேவ்ஸ் உடைய மூமெண்ட்ஸையும் தன்னுடைய நிலைப்பாட்டையும் அந்த பறவை என்ன பண்ணிருக்கு, ஒப்பிட்டு பாக்குது. சூத் 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 அப்படின்னா எனக்கு ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருக்கு, ஐ ஃபீல் வெரி மச் டிப்ரெஸ்ட், ஐ வாண்ட் இமோஷனல் ரிலீஃப். ஏன், என்னுடைய ஆளு பக்கத்துல இல்ல, அவளுடைய தொடுதல் நான் உணரவில்லை, அவ தொட்டா போதும் நான் என்ன பண்ணுவேன், இறகை போல வான்ல பறந்துகிட்டு இருப்பேன், ஆனா அவளுக்கு தொடுதல் இல்ல, அதனால என்ன பண்றேன், ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அலைகளுடைய மூமெண்ட்டை நமக்கு அப்படியே காட்சிப்படுத்துறாரு. க்ளோஸ் ஆன் இட்ஸ் வேவ் soothes the wave behind. One wave comes, the other wave comes and touches, and there is a soothing effect. இது ஒரு செக்ஷுவல் இமேஜரி தான் வச்சுக்கோங்களேன். இட்ஸ் செக்ஷுவல் இன்டிமெசி அப்படியே காட்சிப்படுத்துறாரு. ஆனா ரொம்ப ரொம்ப பொலைட்டா அப்படியே ரொம்ப ரொம்ப ஒரு சட்டிலா அதை சொல்லிட்டு போறாரு. க்ளோஸ் ஆன் இட்ஸ் வேவ் soothe the wave behind and again and another behind, embracing and lapping. Look at the word that is used here, embracing and lapping. அப்படின்னா பின்னாடியில இருந்து ஹீரோயின் நிக்கிறாங்க, ஹீரோ வந்து பின்னாடியில இருந்து அவங்களை அப்படியே கட்டி தழுவுறார். அண்ட் தென் பிகின்ஸ் த லவ் மேக்கிங், லாப்பிங். அப்படின்னா அவங்க மடியில இவங்க உட்காந்து இவங்க மடியில அவங்க உட்கார்றது அப்படிங்கிற மாதிரி. அப்ப அந்த வேவ்ஸ் வந்து தே ஆர் ஹாப்பி ஆஸ் மேல் அண்ட் ஃபீமேல். அண்ட் ஐ ஆம் அ மேல் பேர்ட், மை ஃபீமேல் பேர்ட் இஸ் நாட் வித் மீ டு சூத் மீ, டு கம்ஃபர்ட் மீ. அதனாலதான் பாத்தீங்கன்னா 74 பட்டுங்கிற ஒரு கன்ஜங்ஷன் பயன்படுத்தி இருக்கிறார். பட் ஆல்வேஸ் இன்ட்ரோடியூசஸ் அ கான்ட்ராஸ்ட். அங்க ஒரு வேவுக்கு இன்னொரு வேவ் வந்து சூதிங்கா இருந்தது. பட் ஃபார் மீ there is no comfort. So இந்த ஒரு 71 இருந்து 74 வரைக்கும் பாத்தீங்கன்னா there are two types of imageries which are employed. என்ன இமேஜரி சார் எம்ப்ளாய் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, விஷுவல் இமேஜரி, இன்னொன்னு டாக்டைல் இமேஜரி, தொடு உணர்வு. எம்ப்ரேசிங் அப்படிங்கிறது அந்த கையோட அப்படியே கை சேர்த்து, உன் விரலில் 5 விரல், உன் கைகளில் 5 விரல், என் கைகளில் 5 விரல் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பாட்டு எழுதுறாரு. அப்ப மொத்தம் 10 விரல். அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த சைட்ல ஒரு மேல் ஹேண்டு, இந்த சைட்ல ஒரு ஃபீமேல் ஹேண்டு. த க்ளோஸ்னஸ் தட் இஸ் டிஸ்கிரைப், ஒரு இன்டிமேட் மொமெண்ட், ஒரு லவ் மேக்கிங் மொமெண்ட் அது. அப்ப அந்த மாதிரி ஒரு விஷயத்த எனக்கு கிடைக்கல. ஏன், என்னுடைய ஷீ பேர்டு இங்கே இல்ல. லுக் அட் த ரெப்படிஷன் ஆஃப் த வேர்ட், நாட் மீ, நாட் மீ அப்படிங்கிற அந்த ஒரு கான்ட்ராஸ்ட் அங்க, அந்த ரெப்படிஷன் இங்க இருக்கு. என்ன என்ன ரெப்படிஷன் அங்க இருக்கு டீச்சர்ஸ்? நாட் மீ, நாட் மீ. இப்ப இந்த நாட் மீ, நாட் மீ அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இட் இஸ் ஹைலி இம்பாக்ட்ஃபுல் பேஷனேட் எக்ஸ்பிரஷன். ரொம்ப ரொம்ப பேஷனேட்டான ஒரு எக்ஸ்பிரஷன். ஒரு இந்த வார்த்தைகள் பாத்தீங்கன்னா அடுத்தடுத்தது அதே வேர்டை ரிப்பீட் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். இன்ன வரைக்கும் நீங்க இந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சை கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. பட் இப்படி ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து இருக்கு. வாட் இஸ் a figure of speech அப்படின்னா, ஒரு எக்ஸ்பிரஷன் அடுத்தடுத்ததே ஒரு போயட்ரி லைன்ல வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன் க்ளோஸ் சக்சஷன் வித்வுட் an intervening word, just for emphasis of emotional impact. எனக்கு இல்லை, எனக்கு இல்ல, எனக்கு இல்ல அப்படிங்கும்போது என்ன அர்த்தம், ஐயோ நான் கொடுத்து வைக்கலையே அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வருது. ரொம்ப இமோஷனலா அந்த பேர்டு சொல்லுது, நீங்க எல்லாம் ஜாலியா இருக்கீங்க, எனக்கெல்லாம் இந்த ஜாலியா இருக்கிறது கொடுத்து வைக்கலப்பா அப்படிங்கிற ஒரு இன்டென்சிட்டியை சொல்றதுக்காக வரக்கூடிய வேர்டு. வாட் இஸ் த வேர்ட் நீங்க கொடுத்துருக்க பாருங்க. வாட் இஸ் த வேர்ட்? இட் இஸ் கால்ட் எஃபிசிக்ஸ். எஃபிசிக்ஸ், தட் இஸ் த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் தட் இஸ் எம்ப்ளாய்ட். அடுத்தடுத்த பிளாக்ல நீங்க இந்த எஃபிசிக்ஸ் அப்படிங்கிற அந்த ரெப்படிஷனுக்கான டெக்னிக் நீங்க குழம்பிடக்கூடாது. ரெப்படிஷனுங்கிறது அம்பர்லா வேர்ட். அந்த அம்பர்லா வேர்டுக்குள்ளாரதான் அனஃபோரா, எஃபிஃபோரா, எஃபிசிஎக்ஸ், இன்னும் நிறைய லிஸ்ட் இருக்கு. நமக்கு இந்த இடத்துல என்னென்ன தேவையோ அதை மட்டும் அப்ப சொல்லிடுவோம். ஏன்னா நிறைய டெஃபினிஷன் தெரிஞ்சு வச்சு நீங்க கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. இந்த இடத்துல என்ன பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னா, என்ன பயன்படுத்தியிருக்காங்க, ரெப்படிஷன் பயன்படுத்தியிருக்காங்க. அந்த ரெப்படிஷன்ல ஒரு வகையான ரெப்படிஷன். வாட் இஸ் இட் கால்ட்? எஃபிசிஎக்ஸ்.
Is the information clear, teachers? Yes. Now we move on to இப்போ அந்த பேர்டு வந்து என்ன சொல்லுது அப்படியே நம்மால் வந்து அந்த பேர்டுனுடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸை அப்படியே நேச்சர் மேல கொண்டு போய் என்ன பண்ண போறாரு, இம்போஸ் பண்ண போறாரு. The bird is in a low mood because the she bird is not available. அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா தன்னுடைய ஃபீலிங் அப்படியே யார் மேல கொண்டு போய் வைக்க போறாரு அப்படின்னா அந்த மூன் மேல வைக்க போறாரு. That particular technique is also employed. Low hangs the moon. Low hangs the moon அப்படின்னா the moon is lying very low. What is the meaning அப்படின்னா even the moon is feeling the pain of the bird. It is also emotionally low. அப்ப இங்க பாத்தீங்கன்னா அந்த ஹியூமன் அட்ரிபியூட்டை வந்து மூணு கொடுத்திருக்கிறதுனால we find a figure of speech used here. என்ன figure of speech? Personification. மூணுமே low moodல இருக்கு. When you are in low mood, you don't make much progress. அதே மாதிரி இந்த மூணும் it is in low mood, it is lagging. It is very slow. Oh, I think it is heavy with love. With love. திருப்பியும் இங்க வந்து அந்த எபிசிக்ஸ் அப்படிங்கிற அந்த டெக்னிக் ரிப்பீட் ஆகுது பாருங்க. The moon itself is heavy with love. With love. அந்த with love அப்படிங்கிற எக்ஸ்பிரஷன் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கா டீச்சர்ஸ்? Did you identify that? The moon is slow because it is filled with love. Now look at the way. Oh, madly the sea pushes up to the land with love. Yeah, there is always an onward movement. எல்லாத்துலயுமே ஒரு ஆன்வர்ட் மூவ்மெண்ட் இருக்கு. முன்னை நோக்கி ஏதோ ஒன்று நோக்கி போய்கிட்டே இருக்கு. அந்த கடல் கரையை நோக்கி. இங்க இந்த ஆண் பறவையினுடைய எண்ணம் எதை நோக்கி போய்கிட்டு இருக்கு? அந்த ஷீபர்டை நோக்கி போய் கொண்டு இருக்கிறது. இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற விஷயம். ஓகே, நான் அதற்கு அடுத்து முடிச்சோன்னே இந்த பேர்டு வந்து அந்த வேவ்ஸை பார்த்து கத்தி கதறி கூப்பாடு போட்டுருச்சு. இப்ப அடுத்தது என்ன பண்ணுது, அப்படியே அந்த நைட்டை பார்த்து நைட் இஸ் personified into a listener. Night is personified into a listener. இப்படி நீங்க ஒவ்வொரு இதுலயுமே நிறைய ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை ஃபிட் பண்ணலாம். இது எங்கேயுமே ஒரு ஸ்டடி மெட்டீரியல் வச்சிட முடியாது. நீங்க ஒரு கிளாஸ்ல உட்காரும் போது தான் நீங்க இந்த எக்ஸ்பிளனேஷன்லாம் கிடைக்க முடியும். அப்ப இங்க வந்து நம்ம பார்க்குற விஷயம் என்னன்னா, ஓ நைட் அப்படின்னு சொல்லிட்டு the he bird is addressing night. What is implied meaning? The speaker is the he bird and the listener is night. Night as a listener. Is the information clear? Yes, sir. இப்ப இந்த பேர்டு வந்து ஏன் சார் நைட்டை பாக்குது, நைட்டு கிட்ட ஏன் பேசணும்னு நினைக்குது அப்படின்னா, அந்த இரவுல தூரத்துல வானத்துல ஏதோ ஒரு சின்னதா என்ன தெரியுது, ஒரு உருவம் அசைவது தெரிகிறது. among the breakers. A breaker here refers to the wind breaker. நீங்க கடல் கரையில பாத்தீங்கன்னா விண்ட் பிரேக்கர்ஸ் இருக்கும். நமக்கு சவுக்கு தோட்டம் வச்சிருப்பாங்க நம்ம கடல் கரையெல்லாம். அந்த மாதிரி எல்லா கடல் கரையிலும் ஏதோ ஒரு பிரேக்கர்ஸ் வச்சிருப்பாங்க. அப்ப அந்த பிரேக்கர்ஸ்ல இந்த பறவை இங்க உட்கார்ந்து பார்க்கும்போது தொலைவுல ஏதோ ஒரு சின்னதாக ஒரு பறவையின் உருவம் அசைவதை போல தெரிகிறது. அப்ப இந்த பறவை கேக்குது, அங்க ஏதோ தூரத்துல பறக்கிற மாதிரி தெரியுது, அது என்னுடைய ஆசை மனைவியா? What is that little black thing I see there in the white? Black, white. White here refers to what? அப்படின்னா அந்த sea. So it's an association. White ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, the sea waves வந்து போக போக நுரை ஃபார்ம் ஆயிருக்கும். அது நைட் ஸ்கைல அந்த நைட் டைம்ல பார்க்கும்போது தூரத்துல ஒயிட்டா தெரியும். I see there in the white, a little black thing I see there in the white. இந்த ரெண்டு லைன் இருக்குல்ல 79 80, இது பாத்தீங்கன்னா ஆக்சுவலி கொஸ்டின் மார்க் போட்டிருக்கு. and it is a rhetorical question. எதுக்கு? ஒரு பர்டிகுலர் இமோஷனை நம்ம கிட்ட எக்ஸைட் பண்றதுக்காக இந்த ரைட்டர் வந்து அந்த இடத்துல கொடுத்திருக்காரு. அந்த பறவை வந்து ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. அந்த தூரத்துல ஏதோ உருவம் தெரியுதே, அது என்னுடைய ஆளா, வந்துட்டாளா, அது அவதானா அப்படின்னு ஒரு ஆதங்கத்துல கேட்கிற மாதிரி இருக்கு.
அந்த உருவத்தை பார்த்து இது ஒருவேளை நம்முடைய இணை பறவையாக இருக்குமோன்னு நினைச்சிட்டு அந்த ஹீபர்ட் என்ன பண்ணுது, கத்துது. லவுட் 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 ஐ கால் டு யூ மை லவ். நவ் திஸ் இஸ் அட்ரஸ் டு தி ஷீபர்ட். ஷீபர்டு தான் நினைச்சுக்கிட்டு என்ன பண்ணுது, நான் கத்தி கத்தி உன்னை கூப்பிடுறேனே உனக்கு கேட்கலையா? Loud I call to you, my love. High and clear I shoot my voice over the waves. Surely you must know who is here, is here. You must know who I am, my love. என் குரல் உனக்கு கேட்கலையா? நான் கூப்பிடுற குரல் உனக்கு கேட்கலையா? அந்த குரல் வந்து கடல் அலைகளை விட ரொம்ப அதிகமா கேட்குதுன்னு நினைக்கிறேன். அதை விட நான் ரொம்ப அதிகமா கத்துறேன். அப்படிங்கும்போது இது என்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் டீச்சர்ஸ்? அலைகளை விட என்னுடைய குரல் ஹைப்பர்போல். அப்ப நீங்க இதெல்லாம் இங்க போட்டுக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க. யாருமே நம்ம எதுவுமே மிஸ் பண்ணிடக்கூடாது. எங்க எப்படி கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ணணும். அதுக்கு தகுந்தாப்புல நீங்க ப்ரிப்பேர் ஆயிடணும். ஒவ்வொரு லைன்லையும் ஏதாவது ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இல்லாம இருக்காது. இது ஆத்தர் இன்டென்ட் பண்ணாரா நமக்கு தெரியாது. ஆனா நமக்கு ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்னு ஒரு லிஸ்ட் சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்ப நம்ம படிக்கும் பொழுதே இதுல இந்த லைன்ல இந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் எம்ப்ளாய் பண்ணி இருக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். ரைட். இப்ப இந்த இடத்துல ஹைப்பர்போலி இருக்கு. நான் சத்தமா பேசுறேன், அந்த சத்தமா பேசி எனது குரல் வந்து நல்லா கேட்கும்னு நினைக்கிறேன். அப்ப இங்க இருக்கிறது யாரு அப்படின்னு உனக்கு தெரியும்ல. who is here is here. அந்த is here அப்படிங்கிறது திருப்பியும் எபிசுக்ஸ் அப்படிங்கிற அந்த ரெப்படிஷன் டிவைஸ் டு ஷோ how emotional the bird is. நான் தான் இங்க இருக்கேன் அன்பே வா அப்படிங்கிற ஒரு இமோஷன். அதே இது கீழே பாருங்க, you must know who I am, my love. இங்க பாத்தீங்கன்னா it is a beautiful device called pathos. What do you mean by pathos, teachers? pathos கேள்விப்பட்டிருக்கீங்களா? An expression which is used to denote sorrow. An expression which is used to denote sorrow. Is idea clear? Yes, திருப்பி அந்த பேர்டு சொல்லுது, நான் பாரு நானே ரொம்ப மென்டலி டிப்ரெஸ்டா இருக்கிறேன். என்னுடைய மென்டல் டிப்ரெஷனை கேட்டு அந்த மூணுமே ரொம்ப டிப்ரெஸ்டா இருக்கு. நவ் அந்த மூன் வந்து என்ன கலர் மூன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு brownish yellow கலராக இருக்கிறது. வாட் இஸ் த டஸ்கி ஸ்பாட் இன் யோர் brown இன் brown yellow? அந்த brown yellow கலர்ல அந்த மூன் இருக்கு. அந்த மூன் கிட்ட ஒரு சின்னதா ஒரு ஸ்பாட்டை வந்து இந்த பேர்டு பாக்குது. அப்ப கேக்குது, அதுதான் என்னுடைய பேர்டா? நீ கொண்டு போய் வச்சிருக்கிறியா? அவளை கடத்தி கொண்டு போய் வச்சிருக்கிறியா? என்ன இப்படி என்ன சோகமா வைக்கணும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு நவ் இன் a emotional tone the he-bird is addressing the moon. Oh moon, do not keep her from me any longer. அவளை வந்து என்ன பண்ண, அங்க உன்கிட்ட ஒளிய வச்சுக்கிட்டு விளையாண்டு பாக்குறியா? அதை பண்ணாத, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. அவளை சீக்கிரம் அனுப்பிச்சு விட்டுரு, நான் வெயிட்டிங்ல இருக்கேன்னு சொல்லி அவகிட்ட அனுப்பிச்சு விடு. ஒருவேளை அவ நான் கொஞ்ச நேரம் இங்க ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொன்னா தலையில தட்டி அவளை அனுப்பிச்சு விடு. இதுதான் அந்த பேர்டுடைய இமோஷனல் மூட். The author is trying to bit elaborate on the emotional status of the bird which has experienced loss. Have you understood all the figures of speech, teachers? yes. Okay, now we shall break, take a 5 minutes gap and then get back.